பொண்டாட்டி தானே நீயா பண்ணுற சேட்டு கால வைக்க சொன்னா சேட்டு கடை எனக்கு தெரியாது அம்மாக்கு தெரியும் போன வாரம் ஒரு வாரம் அங்கதான் தங்கினாங்க அண்டையா நான் நாளை எத்து போய் விட்டு வந்தேன் நான் டாபர் வால் கொடுத்து அதற்கல்ல என் நண்பர்கள் காதலை சாருவது ஒரு ஒட்டியாட வேண்டும் என்று கேட்டார் ஓ அதற்கு சேட்டு கிடக்கிற அடையாளம் வேண்டும் என்று விட்டார் அதற்காக தான் எத்து போய் விட்டேன் அதான் அம்மாவை வச்சு நான் ராவி செய்யறேன் அம்மாவை திருப்பி செய்யறேன் நல்ல வேலைடா பரவாயில்ல சரி ஒட்டியானு அனுப்பிச்சிட்டேன் திடீர்னு உள்பாடி கிடிபாடி என்ன பண்ணா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் எதை கேட்டு வைக்கணும் தெரியாது ஆளு வச்சு முடியா அதெல்லாம் விட மாட்டீங்களே ஒரு சாரா இருப்பீங்க நீங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் கூப்பிடாங்கன்னா போயிட்டு போய் அவ எங்கனா போறவளாவா தாகமாக இருக்கிறது நீர் எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு சொல்றடா நீ சரி பரவாயில்ல இருக்கட்டும் அது வந்துட்டேன் சாருவதே முடுகுறாப்பா ஏய் விட்டு போறீங்க மனுஷன் இல்ல எப்படிதான் கரெக்ட் பண்ணு லைட்டுக்கு நான் கனெக்ட் பண்ணா கொம்புலாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் தலை சுத்துதுங்க நான் திருப்பதி போந்தல திருவண்ணாமலையோட போந்தல தலை சுத்துது அந்த மலையெல்லாம் பார்த்தா தலை சுத்தும் இப்ப எந்த மலை நான் மலையை பார்க்கல ஒரு குன்றே பார்த்துட்டேன் என்னங்க இந்த மாதிரிலாம் அடிக்க கூடாது புரியுதா பொம்பளை பேசியா நான் கேக்குறான் பொம்பளை பேசி எப்பவுமே கேட்காத கெட்டு குடுக்குறாடே கெட்டு நொந்து குடுக்குறான் பொம்பளை பேசி கேட்காதாடே அவளுக்கு தெரியும் நானா அது தப்பு இல்ல எங்க ஆயா தப்பு எங்க ஆயாக்கு ஒயிர் வச்சுச்சுன்னா என் விரல பிடிச்சி வச்சுக்கும் வெயிட் வந்து நின்று போச்சுன்னா எடுத்துடும் அதே ஞாபகத்தில் வச்சு தப்பு இல்லை அதே மாதிரி தாங்க போறேன் நானு விட்டு போறது மனசம் இல்லை இல்லைங்களா நம்ம என்னத்துக்கு போறோம் சண்டைக்கு போறோம் எதிரி படம்லாம் வந்திருப்பான் எதிரி படம்லாம் வந்து ஒரு வாரம் ட்ரெயின் வச்சு வந்து ஒவ்வொருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான் ஏன்னா அது போரு அப்பதான் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி நம்மள 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கிறோம் அதான் போர் இப்ப நீ வந்துக்கிற இடம் எங்க தெரியுமா எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் எனர்ஜி ஃபுல்லா அங்க விட்டுட்டு அங்க வந்து கட்டி தூக்கி நீங்க பாட சண்டைக்கு ஒரே தட்டு போடுங்க என் எனர்ஜி எப்போ பூச்சிடா அதுதான் உன்னை நம்பிக்கிறேன் சரி விடு இருக்கட்டும் பாத்துட்டு வா பத்தா ஏய் நான் உன்னை நம்பர் நான் அவளை நம்பறேன் நம்ப தேவன்றா டாபர் அது என் கோட் நம்பர் சரி விடு பின்னாடி யாருமே விநாயகனே உன்னை பார்க்கத்தான் ஓட்படுத்தமாக ஓடி வந்திருக்கிறேன் கச்சிலை பார்க்கத்தான் வந்தீங்களா? என்னை பிடிக்கத்து விட்டாய் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்கம்மா. நான் எது சொன்னாலும் அந்த வார்த்தை அப்படியே உடனே சொல்லிடுறாங்க. அப்படியா? ஆமா. எங்க போய் இந்த மூஞ்சிலாம் என்னென்ன இருக்குது? உன்னை பார்க்கத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன். எவ்வளவு நேரமா நான் காத்திருப்பேன். என்ன உனக்கு சந்தேகம்? இல்லை, என்ன மறந்துட்டீங்களோ? மறந்து விட்டேன் என்று நினைக்கிறார். அதுதான் கிடையாது. 365 நாட்கள் 12 மாதங்கள் 52 வாரங்கள் 7 நாட்கள் 24 மணி நேரம் உன் நினைவோடு இருக்கிறான் உன் அந்தரங்கக்காக. உண்மைதானா? இல்லைங்க, அடிக்கலாம் சோப்பு வாங்கி வச்சுமே எங்க அது? அட பாவி, உனக்கு பழதான் மறக்கதா சனினே போங்கடா டூல்ட்டே இவனுக்கு கூடவா அந்த படம் நீ? ஐயோ, அந்த படம் இல்லம்மா, நம்ம படை வீரர்கள்லாம் சோப்பு வாங்கி வச்சோம். படை வீரர்கள் சொல்றேன். இங்கன்னா சொல்லுங்க
அதுக்கு இந்த பாடி சரி சரி பரவாயில்ல எங்க வச்சுக்கிறா சரி நம்ம ஸ்பெஷல் சோப்பு அங்க வச்சுக்கிறேன் சரி சரி ஐயோ நீ குத்தியாரா வேலை காரணா சரி ஐயோ டேய் முல்லா அப்பவே நெஞ்சி மேல குத்தி இருக்கணும்டா. நீ நெஞ்சி மேல தான் குத்துவேன் ஏய் ராஜ்மே வேற வரைக்கும் வா வருது. அப்பா அப்பா ஓடியாப்பா கூட அவங்க கூட போய் உட்கார்ந்து போ. நல்லா ஓடுறியே. நீ கொண்டதான் வச்சு செய்யணும் போல இருக்குது. ஏனுக்கு இந்த போயிட போற. சாயந்தரம் கதை பாத்துக்கல பேசுபுக்கலையா உன்னை பார்க்க கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா? ஆயிடுச்சா? அப்ப ஏந்து போ. என்னை பார்க்கும்போது எப்படி தெரியுமா துடிக்கிறது? உன்னோ பிரேமோட நெற்றி, ஆப்பிள் போன்ற கண்ணா, மாதுளை போன்ற உதடு, சக்கை சிவந்தை கண்கள், சொப்ப வள கண்கள், வில் போன்ற பூ, அகன்ற மார்பகம், என்ன நடை, என்ன உடை, இது போல் அழகை மணிவெளி நாட்டில் பார்த்ததே இல்லை என் பொற்சிலையே. வீட்டில் நீங்கள் இருந்தாலும் உங்களை நான் மறந்திருப்பாய். இதையுமே நீங்கள் அதற்கு எப்படி மறக்க முடியும்? அது மட்டும்தானா? சிற்பிகள் வரையோத சித்திரை, சிந்தையில் தோணோத தேவியை, எவர்களுக்கு கிடைக்காத தேவி, என்னை விட இருக்கிற செங்கனி, உன்னை அழகாக ரசிக்க ருசிக்க ஒட்டொட்டமாக ஓடி வந்திருக்கிறான் உன் அந்தரங்க காதலன் இன்பமலே.
கடமைகள் பல காத்துக்கொண்டு அப்படி என்ன கடமை? முல்லை நாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு 4 மணிக்கு சந்திக்கலாம் என்று லிகிதப்படுத்தி சரி, படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு செல்ல வேண்டும். போருக்கு எப்ப போக போறீங்க? போய் செல்ல வேண்டும். ஏங்க சாப்பிட்டு சாயந்தரமா போல. ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதை விட கடமை முக்கியம். கண்டிப்பா. உண்மை. ஆனா சாயந்தரமா போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சாருபதி, உன்னுடைய ஆசை வாசங்களை நன்கு அறிந்தவன். ஆகையால் உனக்காக எதையும் செய்யும் திறமை கொண்டவன். உப்படை தளபதி ஆளவன் தான். அப்படியா? சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. சரி. ஆனா ஆனால் என்றால் அதை சொல். அதற்கு விளக்கம் அதை சொல். ஒண்ணு இல்ல, நீங்க மட்டும் அரண்மனையில நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க. நான் எப்பொழுது அரண்மனைக்கு வர்றது? என்னுடைய ஆட்டத்தை எப்ப நான் அதற்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது சாருபதி. எனக்கு புரியல. முல்லைநாடு சென்று மோகன்ராஜை சந்தித்து போரில் வெற்றி அடைந்து விடுவேன். அந்த மன தைரியம் அதிகமாகவே எனக்கு உண்டு. கண்டிப்பா வெற்றி. முல்லை நாட்டில் வெற்றி அடைந்தவுடன் மணிவரி நாட்டிற்கு திரும்பி வருவேன். சரி. மணிவரி நாட்டிற்கு வந்தவுடன் மன்னரிடத்தில் ஒரு முப்பெரும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். அந்த நிகழ்ச்சியில் உன் நாட்டியத்தை வெளிப்படுத்த வேண்டும். சரிங்க, புரிகிறதா? ஆனால் ஆனால் என்றால் அரை சொல். உண்மை. அதுக்கு விளக்கத்தை எனக்கு இப்ப சொல். இப்போ இதை சொல்லுறேன். ஆமா. சாருமதி, என்னங்க? என் அருகாமையிலோ விளக்கமாக வைக்கிறேன். ஆமா. என்ன அவ்வளவுதான். ஐயோ, நான் பண்ண மாட்டேன். சாருமதி, வேற எதுனா வேலை மழை வைத்தால் மார்க்கம் உண்டு. மங்கை நினைத்தால் எதையும் சாதிக்க பிறந்தவள் நீ. நான் சொல்வதை நீ செய்தால் வேணாம் மாமா. எனக்காக இதை செய்வோம் என்று நான் நம்புகிறேன். என் நம்பிக்கை வீண் போவதில்லை. சொல்லு சாருமதி. கூட்டம் போட்டால் கடியாமா, அதுக்கப்புறம் அவ்வளோதான். சரி போடுங்க, நாங்களும் கூட்டம் போடுறோம். புரிகிறதா? கூட்டம் போட அவங்க ரோட்டு போடுறாங்களா? நமது நோக்கம் என்ன? நோக்கத்தை பார்க்காதீங்க. பிறகு இல்லங்க, ஒற்றுமையா வாழணும்னு நினைக்கிறேன். இல்லை, நமது நோக்கம் என்ன தெரியுமா? ஆமா. மணிபுரி நாட்டை அடைய வேண்டும். ஓகே ஓகே. மன்னராக அமர வேண்டும். அதன் அருகாமையில் இருக்க வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கிறேன். என்னங்க அந்த வேலை தேட கூடமா போகுமா? சாருமதி, ஆ, உன் அருகாமையில் நான் இருப்பேன். என்னை நம்பு, உனக்கு வராது வம்பு. சரி ஓகே, நான் அந்த வேலையெல்லாம் நான் பண்ணிடுறேன். சேவாய். அப்புறமா கை விடுவீங்களா? சாருமதி, இப்பேற்பட்ட வார்த்தை உன் நாவினால் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. முதலில் மணிவெளி நாட்டில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம். இந்த தெய்வத்தை மறந்தால் குடிப்பதற்கு கஞ்சி கூட கிடைக்காது. கஞ்சி வேணாங்க, எனக்கு வாழ்க்கை உங்க கூட இருந்தாவே போதும். அது மட்டும்தானே? ஆமா. அதற்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன். இந்த வேலை நான் பண்றேன். சரி. ஆனா ஆனால் என்றால் மறுபடியும் ஆனால் இல்லைங்க, போருக்கு போயிட்டு வர எவ்வளவு நாள் ஆகுமோ? எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று எனக்கே தெரியும். எனக்கு கூட தெரியல. அதற்காக ஒரு அரை மணி நேரம் ரூம்ல இருந்து சாருமதி, உன்னுடைய ஆசை வாசங்களை ஒருபுறமாக ஒதுக்கி வை. முதலில் ஒரு மனிதனுக்கு கடமைதான் முக்கியம். கடமையில் வெற்றி அடைந்தவுடன் நாம் வாழ்நாளில் சந்தோஷமாக இருக்கலாம். சாருமதி, நிஜமாவா? சத்தியமாக சொல்கிறேன். அந்த ஒரு கவிதை சொல்லுவீங்களா? அது சொல்லுங்க. காலையில் பூ பூப்பது கள்ளிப்பூ, ஆ, மாலையில் பூ பூப்பது மல்லிப்பூ, உனக்கும் எனக்கும் இவ்விரவு பூ பூப்பது இன்பப்பூ. ஐ லவ் யூ சலா. அந்த கூவுற குயிலும் சேவைய பார்த்து படிக்குது பாட்டு. நீங்க பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா? ஏ மாமா, கூவுற குயில் சேவலை பார்த்து படிக்குது பாட்டு. நாம் பதில் சொல்ல கேட்டு ஏ மாமா மயங்கிடலாமா? ஏ மாமா மயங்கிடலாமா? அந்த கூவுற குயிலும் சேவைய பார்த்து படிக்குது பாட்டு. நீங்க பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா? ஏ மாமா மயங்கிடலாமா?
ஆணைகளுக்கே யாத்தெடுத்தாலும் அணைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா